நம்மளுக்கு யூசஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லும் பொழுது நம்ம ஆர்டர் படி சொன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா உணவு தாவரங்கள். நம்ம உணவுக்கு என்னென்ன தாவரங்கள்ல இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா சொல்லலாம். காய்கறி, தானியங்கள், பருப்பு வகைகள் அதை சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து காய்கறிகள் சொல்லலாம் அப்படின்னா அது வேர்ல இருந்து என்ன கிடைக்குது, இலையில இருந்து என்ன ஃபுட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கறத வந்து செப்பரேட் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட் தானியங்கள் அப்படிங்கிறப்ப நெல், கோதுமை அந்த மாதிரி வெரைட்டிஸ் சொல்லலாம். பருப்பு வகைகள் கொண்டக்கல்லை, பச்சை பயிறு, அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா நறுமண தாவரங்கள். நறுமண தாவரங்கள் நம்ம ஆக்சுவலி செம்பு அந்த மாதிரி உள்ளதுக்கு பெர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? மல்லிகை பிளஸ் ரோஜா, மறிக்கொழுந்து, சோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்டா தான் சொல்லலாம், பட் இங்க இதுல இல்ல. நம்ம சின்ன எக்ஸ்பெரிமெண்டா எப்படி நம்ம சாப்பிடுறது கலப்படம் இருக்கா இல்லையா தூய்மையானதான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கோம். அதுக்கு நாங்க எடுத்திருக்க பொருள் வந்து தேன். தேன்ல வந்து கலப்படம் இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்காக 2 செய்முறை இருக்கு. நாங்க எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு மெழுகுவர்த்தி, தேவையான பொருட்கள் வந்து மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, காட்டன் பட் அந்த காத்தோட பார்த்தீங்களா அந்த காட்டன் எடுத்திருக்கோம். அதில் வந்து தேனை கொஞ்சம் டிராப் தொட்டுட்டு அது நெருப்புல காட்டும் போது அந்த நெருப்புல கடும் போது நல்ல தேன் தூய்மையான தேனா இருந்துச்சு அப்படின்னா அது நல்லாவே பத்தி எரியும். அப்படி இல்லை அந்த தேன்ல கலப்படம் இருந்துச்சு அப்படின்னா தேன் வந்து உருகி பத்தா அந்த எரியாம விட்டுரும். தேன் வந்து நல்லா பத்தி எரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து தூய்மையான தேன் சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒரிஜினல் தேன் கண்டுபிடிக்கலாம். அடுத்து இன்னொரு டெஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி வாட்டர் எடுத்துக்கிறோம். அந்த வாட்டர்ல வந்து தேன் விடுவோம். தேன் விடும்போது அந்த தேன் வந்து அந்த தண்ணியில கரையாம அடியில போய் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு தூய்மையான தேன். அப்படி கரைஞ்சிருச்சு அப்படின்னா அது கலப்படம் இருக்கு அப்படிங்கறத அந்த ஈஸியா நம்ம சிம்பிளா யூஸ் பண்ற பொருள்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். அதே எங்களோட டாபிக். தேனை பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் நாங்க இன்னைக்கு பார்த்தோம். இந்த தேன் ஃபர்ஸ்ட் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது. தேன் வந்து என்ன பண்ணணும்னா வேலைக்கார தீனி தான் வெளில போய் நம்ம பூவுல இருந்து தேனை வந்து எடுத்துட்டு வரும். அப்படி எடுக்க போகும்போது அது வாய் வழியா தான் தேனை வந்து எடுத்துட்டு வரும். அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. தேனை போய் எடுத்துட்டு வரது வந்து நெக்டார்னு சொல்லுவாங்க. அது எடுத்து வந்ததுக்கு அப்புறம் அதோட வயிற்றுல வந்து அந்த தேன் வந்து அது வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இன்வெர்டேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு அந்த வயிற்றுக்குள்ள. அந்த இன்வெர்டேஸ்ங்கிற அந்த என்சைம் தான் வந்து சிம்பிளா இருக்க சுகரா வந்து மாத்தி கொடுக்கும். அதாவது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸா மாத்திட்டு அது மாத்திரும். மாத்தினதுக்கு அப்புறம் அது ஃபைனலா நமக்கு அதோட கழிவுன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த கழிவு தான் நமக்கு தேனா கிடைக்குது. ஹைட்ரேஷன் சொல்யூஷன் இது எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சுத்தமான தண்ணீர் 1 லிட்டர் எடுத்துக்கணும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பூன் வந்து சர்க்கரை, அடுத்து வந்து தூள் உப்பு வந்து 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஓஆர்எஸ் பவுடர் வந்து ரெடி. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லூஸ் மோஷன்லாம் ஆகுது இல்லையா, அப்போ வந்து நிறைய வந்து நீர் சத்து வந்து வெளியாகிருக்கும். அப்போ இது வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஓஆர்எஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் முதலுதவி தான். இதையே நம்பிட்டு இது வந்து சரியாயிரும் அப்படின்னு நம்ம வீட்டிலே இருக்கக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு முதலுதவி தான். இதை செஞ்சுட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா இது இந்த கரைசல் தயாரித்த 24 hours இதை வந்து ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திடணும். அதுக்கு மேலே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெடி பண்ணும்போது வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு அந்த பழச்சாறு இதிலெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வயதுக்கு தகுந்தாற் போல் இருக்குது. 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 3 லிட்டர் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 முதல் 9 வயசு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் அவ்வளோதான் சேர்க்கணும். ஓகேப்பா, ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம எண்களை கூட்டல் ப்ளஸ் கூட்டல், கூட்டல் ப்ளஸ் கழித்தல், அப்புறம் கழித்தல் ப்ளஸ் கழித்தல் இது பண்ண போகிறோம். நம்ம இப்போ நெகட்டிவ் நம்ம கூட்டுறோம், பாசிட்டிவையும் நம்ம கூட்டுறோம், அடுத்து நெகட்டிவையும் பாசிட்டிவையும் கூட்டுறோம். அதான் இப்போ நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதில் தேவையான பொருட்கள் முழுக்களின் கூட்டல் மற்றும் கழித்தல், தசம கூட்டல் மற்றும் கழித்தலுக்கு தேவையான பொருட்கள் அட்டை பெட்டி, சார்ட், அப்புறம் 2 சார்ட்ல எண்களை எண்கோடில்
எப்படி அமைச்சிருக்குமோ அதே மாதிரி நம்ம பின்னால செட் பண்ணிருக்கோம். இப்ப என்ன செயல்பாடுனா இங்க மேல உள்ள நம்பர்ஸ கீழே உள்ள நம்பர்ஸும் சமமா எழுதியிருப்போம். இடையில உள்ள நம்பர்ஸ கண்டினியூவா தொடர்ச்சியா எழுதியிருப்போம். ஒரு நம்பருக்கும் இடையிலையும் இட விடாம தொடர்ச்சியா எழுதியிருப்போம். இப்ப 0 இங்கிட்டு மிக எண் இங்கிட்டு குறை எண். இப்போ மிக எண்ணெய் ரப்பர் பேண்ட் போட்டு காமிச்சிருக்கேன். இப்ப 2யும் 1யும் கூட்டணும். இப்ப 2ம் 1ம் கூட்டினா என்ன வரும்? 3. இப்ப இந்த 3ல இடையில இன்டர்செக்ட் ஆகும், வெட்டி இருக்கும். அந்த ஆன்சர் நம்ம இது மூலமா தெரிஞ்சிடும். அதே மாதிரி குறை எண்ணையும் மிக எண்ணையும் கூட்டுறோம். -1க்கும் +1க்கும் நான் போட்டிருக்கேன். இப்ப -1ல +1 கூட்டினா என்ன ஆகும்? 0. அந்த 0 இன்டர்செக்ட் இருக்க தெரியுதா? இதுல 0 இன்டர்செக்ட் ஆயிருக்கும். அடுத்து -1யும் -2யும் அது குறை எண்ணையும் நம்ம கூட்டுறோம். இப்ப -1 -2 கூட்டினா என்ன வரும்? -3. -1 வரும். இந்த -1 இன்டர்செக்ட் ஆயிருக்கு இல்லையா? இந்த மாதிரி நம்ம கேம் வழியாக நம்ம இந்த கூட்டலை மிக எண்ணெய் குறை எண்ணெய் மிக எண்ணையும் கூட்டியும் கழிச்சு காமிச்சிருக்கோம். இதான் முழுக்களின் கூட்டல் மற்றும் கழித்தல். இதே முறைய தசம எண்களையும் பாக்குறோம். இப்ப தசம எண்கள்ல எப்படி எடுத்துக்கணும்னா 0, 0.25, 0.50, 0.75 மிகை எண்ணாகவும் அதுலயே நமக்கு குறை எண்ணாகவும் எடுத்திருக்கோம். அத 2 பக்கத்தும் சமமா எழுதியிருந்து அதுல எப்படி இடையில நம்ம தொடர்ச்சியா எழுதுறோமோ அந்த மாதிரி எழுதியிருக்கோம். இந்த தசம எண்களை இங்கே அதே மாதிரி மிக எண்ணையும் கூட்டும் பொழுது அந்த 0.75யும் 0.25 நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போடும் பொழுது எந்த இடம் இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் நமக்கு இதுல விடையா கிடைக்கும். இதுல தசம எண்களுடைய வாழ்வியல் முறை என்னன்னா, தசம எண்கள் எல்லா இடங்களையும் நம்ம பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த எடை போடும் பொழுது இப்ப தக்காளி இத்தனை கிலோ இத்தனை பைசால சொல்லியிருப்போம். நம்ம அது தசம எண் வடிவத்துல இருக்கும். இப்ப காய்கறி கேரட் வாங்கியிருப்போம், அது இத்தனை ரூபாய் அப்படின்ட்டு அதுவும் நமக்கு தசம எண்கள் வடிவத்துல இருக்கும். அந்த 2ஐயும் கூட்டுற முறையை தான் நம்ம இந்த கேம் வழியாக நம்ம இந்த சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப அடுத்து அதே மாதிரி வேற இடங்கள் என்ன பார்க்கலாம், லேப் டெக்னீஷியன்ல பார்க்கலாம். நம்ம ரிசல்ட் வரும்போது பார்த்துருக்கோம், டெத்த பரிசோதனையில தசம எண்கள் வழியா நமக்கு வந்திருக்கும். கழித்தல் எதுல பார்க்கலாம் அப்படின்ட்டா, இந்த நகைக்கடையில எல்லாம் நம்ம ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை எடைக்கழிவு பண்ணுவாங்க, இல்ல சேதாரம், கூலி சேதாரம், அந்த பாயிண்ட் எல்லாம் கழிக்கிறதுக்கு இந்த தசம எண்கள் பயன்படும். இந்த சந்தேகம் எதுவும் இருக்காதுல்ல? நம்ம வெயிட் இருக்கு, நம்ம எடை பார்ப்போம்ல, நம்மளோட வெயிட் பார்க்கும்போது அக்யூரேட்டா வெயிட் வந்து 50 வராது. BMI பார்ப்போம்ல, அதுல வந்து தசம எண்கள்ல எடையையும் உயரத்தையும் கூட்டி நம்ம போடுவோம் இல்லையா, அதுக்கு தசம எண் பயன்படும். அந்த பால் சென்டர்லாம் பால்லாம் வந்து எடுத்துறாங்க பாத்தீங்களா, அதுல வந்து அக்யூரேட்டா 1 லிட்டர் 2 லிட்டர் 1.02 அந்த மாதிரி தசம எண்கள் வந்து அந்த பால் சென்டர் அந்த மாதிரி இதுலயும் தசம எண்கள் பயன்படும். லேப் எல்லாம் பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்க்கணும் பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கவுண்டிங் கொடுப்பாங்க. இப்போ 9.8 12.5 கொடுக்கும்போது தசம எண்களோட சேர்த்து பார்த்தோம்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. நம்மளோட உயரத்தை கணக்கிடுறதுக்கும் பயன்படும். உயரத்துல வந்து நம்ம அக்யூரேட்டா இப்போ 160 இப்போ அந்த பாயிண்ட்லாம் வரும் பாத்தீங்கன்னா 167 இப்ப நம்ம வீட்ல வந்து டெய்லியும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கவரு அந்த மாதிரி இந்த ஒப்பனை பொருட்கள் இருக்கலாம், அதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்கள்ல முக்கோண சீப்புல ஒரு இந்த மாதிரி ஒரு குறியீடு போட்டிருப்பாங்க. நீங்க யாரெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. வாட்டரோட பாட்டம்ல வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதுல வந்து 2, 5, 4 இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ். அதை தவிர்த்து 1, 3, 7, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து நான் ரீசைக்கிளபிள், அதாவது என்ன அப்படின்னா கேடு விளைவிக்கக்கூடியது. இந்த சொல்றாங்கல்ல இப்ப பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப கடையா இருந்துச்சு, எந்த கடையில வந்து மஞ்சள் பை தான் கொண்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பொருட்கள் தரேன்னு சொல்றாங்க. இது என்ன ரீசன் அப்படின்னா ரீசைக்கிள் பண்றதை நம்ம